அப்படி வீட்டில் வரும் நேரத்தில் ஒரு பயலுக்கு பயந்து வாழ மாட்டோம். அப்புறம் நம்ம விட்டு ஒரே ஒரு பையனுக்கு நம்ம ஏன் பயப்படுறோம்? நம்ம தான் அட்வான்ஸ் கொடுத்துருமா? ஏன் நம்ம உனக்கு தான் அதே பயப்படணும். ஏன் பயப்படுறான்? அவன் இப்பயா பேசுறான். அவன் எந்த பேசுறான் பேசுறான். ஆமா அவன் வச்சா உடனே வந்து போய் தலையில கிளீர் பசங்க கிரிக்கெட் கிரௌண்ட் மாதிரி போய் அவன் ரத்தம் பொங்கிடும். என்ன சந்தேகம்? அதாவது 32 விருது அடிச்சா ஆரகையில கடற்கான வாக்குவாலியம் புஜ கீர்த்தி அடிச்ச ஒரு மன்னன் ஒரு ராஜ்ய குலத்தின் இருக்க முடியாத ஒரு வீர புருஷனுடைய பிள்ளையா இருக்க முடியாத வீர தத்துவம் பேசுறீங்களா? நீங்க பார்த்தா என்னமோ ஒரு சோறு 10 வீட்டு ரசம் மாதிரி என்ன ஒரு ஒட்டு தண்ண மாதிரியும் நீங்க என்னமோ பார்த்தா சங்கமாறு மாதிரி எழுத்து ஒண்ணும் செய்ய முடியாது. இது வேற நான் வாங்க எதனால் இந்த அப்ப எந்த
ஆதி கங்கா தேவியை காந்தர்வ மனம் முடித்தார். காந்தர்வ மனம் முடித்து அரிய ஒரு பிள்ளையாக தோற்றமளித்து நான் தோற்றாளித்த உடனே என் தாய் தந்தை இருவருக்கும் ஏற்பட்ட என் தாயார் தன்னந்தனியே கொண்டு சென்று என்னை 16 வயது வரை வளர்த்து என் தந்தை இடத்துல ஒப்படைத்து சென்று விட்டார். யாரும் என் தந்தை ஆட்சி ஒரு நாள் தினத்தில் பணவேட்டையாட சென்றார். அங்கு தாசபதி மகளை பார்த்தார். அவள் மீது ஆசைப்பட்டு அந்த தாசபதி இடத்துல சென்றார். தாசபதி ஓடி வந்தார். என் தந்தையுடைய பாத்திரம் ஒரு நாட்டை ஆள முடியான பெருத்த பேரரசனா சுதி என்னை தேடி வர வேண்டிய காரணம் என்ன அப்படி என்று கேட்க அப்பா தாசபதி உன் அருமை மகனா இருக்கிற அந்த மத்தியாலை நான் மனபார்க்க எடுத்துக் கொள்ள போகிறேன் அப்படி என்று உரைக்க பார்த்தான் தாசபதி ஏற்கனவே கங்கா தேவி திருமணம் முடித்து அதுல காய்கை என்று ஒரு பிள்ளை இருக்கிறான். என் மகளை கொடுப்பேன். ஆனால் அது ஒரு பிள்ளை பிறக்குமானால் உன்னை பிறந்த மகனுக்கு தான் நாட்டமுடி உடிப்பீர். என் மகள் வைத்த பிள்ளையை நீங்கள் இது குலத்தான் மம்சம் அப்படி என்று அதை ஒதுக்கி வைத்து விடுவீர். உன்னை பிறந்த மகனை விட்டு என் மகள் வைத்த பிறக்க அந்த பேர பிள்ளைக்கு இந்த நாட்டை இருந்தால் பெண்ணை தருகிறேன். ஆமா நாட்டை கவனிக்காது நாட்டு மக்களை பார்க்காது வியாக்குலமா வந்திருந்தார். அவர் நிலைமை அறிந்தார். நலம் ஓட்டி சென்ற சாதியாளர் என் தந்தை வேண்டாந்த குழப்போடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அவர் பெண்ணை கேட்டதும் தாசபதி சொன்னதையும் என்பால் ஒரு அந்த வார்த்தை கேட்ட யாரோ அந்த ரதத்தை செலுத்து கொண்டு தாசபதி தந்தைக்கு பெண் பார்க்க சென்று அந்த தாசபதி ஓடி வந்தான். என் பாதத்தில் அன்போடு வணங்கினான். அவன் பாதத்தில் அன்போடு நான் வணங்கி ஐயா ஒரு நாட்டரசனுடைய பிள்ளை இந்த நாட்டுக்கு இளவரசன் என்னை தேடி வர வேண்டிய காரணம் என்ன அப்படி என்று கேட்டான் தாசபதி. உன் அருமை மகளா இருக்க முடியாது அந்த மத்திய கஞ்சாலய தந்தைக்கு பெண் கேட்டு வந்தேன் அப்படி என்று சொன்னேன். தாசபதி ஒரு தகப்பன் தான் ஒரு பிள்ளைக்கு பெண் தேடி வருவார். நீ அதிசயமான பிள்ளையா அப்பனுக்கு பெண் தேடி தகப்பனுக்கு நீ பெண் தேடி வந்திருக்கிறாய். நான் பெண்ணை கொடுக்க வேண்டும். ஆனால் முன்னே சொன்ன பிரகாரம் உன்னை விட்டு என் மகள் வயிற்றிலே பிறக்கறியான வேற பிள்ளைக்கு அந்த அத்தியமானகத்தை சூட்டு வருவான். பெண்ணை தருகிறேன் என்றார். பார்த்து நாம் ஒருவன் பிள்ளையால் பிறந்ததால் நாம் தங்களுடைய ஆசை கைகூடவில்லை. அப்படி என்று மண்ணாசை விருத்து பெண்ணாசை விருத்து பொன்னாசை விருத்து தேவர் அறிய வீழ்த்தீர்கள். அப்பொழுது தேவர் எல்லாம் எனக்கு மகமாறு பொழுது அப்பா காஞ்சையா உன் தண்டை பொருட்டு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை நீ சிக்கார விருத்ததா இன்னும் ஒரு கொண்டு உனக்கு தேவைப்படுது என்றும் அப்படின்னு சொன்னார். அந்த வரத்தை வச்சு அந்த பெண்ணாலை எட்டு வந்து என் நந்தைக்கு மனமாக்கு படித்து வச்சு அது 2 ஆம்பளை புள்ளி பிறந்தாங்க. சித்திரவெறியன். ஆமா. ஆனா தேவநாட்டில் இருக்க முடியாது அந்த சித்தாக நாங்க ஒத்தம் நம்பேன போல ஒத்த வச்சிருக்கிறானே அந்த அப்படி என்று இரவோடு இரவாக அந்த தலையை வெட்டி விட்டார்கள். ஆமா. இந்த சமாச்சாரத்தை அறிந்து ரதம் கதம் சுருபியான 4 வகை படைகளோடு சண்டைக்கு சென்று அப்போது எல்லா தச ராஜாக்களும் ஓடி வந்தார்கள். என் பாதத்தில் இருந்தார்கள். உன் தம்பி ஒருபடி பொருட்டு தேவர் மீது படையெடுப்போமே. தேவர் பகை சீராத பகை இறந்தவன் இனி வரப்போதன் தேவர் பகை நமக்கு எதுக்கு அப்படி என்றார். உடனே இறந்தவன் வேண்டாம் இருப்பவரை வளர்ப்போம் அப்படி என்று அந்த விசித்திர விதி அவர் நல்ல முறையோடு வளர்ந்து இப்போது யுவராஜ் பட்டத்தில் இப்ப யுவராஜ் பட்டத்துல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யற வயது. அப்படி இருக்கும் என் பெரிய தாய் ஓடி வந்தார். நான் உன் தம்பி அதிபரத்தோடு ஒரு பெண்ணை பார்த்து மனம் செய்து வைத்தால அப்படி என்று வார்த்தை அந்த நேரத்தில் காசி மனத்திலிருந்து ஒரு தூது மனம் நிறுவத்து கொடுத்தார். காசி மனம் மகளா இருக்க முடியாது அம்பாளிகை அந்த 3 பெண்களின் சுயவரம் அப்படி என்று இருந்தது. அதை வாசித்து பார்த்து இப்ப காசி மனாடு கல்யாணத்துக்கு போறோம். உண்மைதாங்க. அதான் நிர்மய எழுதிய காசி மகாராஜா அனுப்பி விட்டாரு. படிச்சிட்டீங்களா? அதை எழுதணும் அருமையா எழுதுறாங்க. அது ஏன் கேக்குற எழுத மூக்கே உடச்சிக்கிறோம் எழுதுன மூக்கு. ஆமா நேரத்தால கலை வழி அவன் அம்மானு சொல்லி நான் பொண்டாடி சொல்றது நான் ஒரு ஆள் எப்படி எழுதுறேன். ஆமா மூக்குல கீச்சல் தான் இருக்கு. அதான் ஞாபகம் அம்மா நிட்டு வச்சுக்கணும். அதனால காசி
சோழநாடு போக வேண்டும். என் தம்பியை சந்திக்க வேண்டும். மேற்படி எங்கள் அறுவை தாய்நாடா இருக்க இந்த காரகுப்பம் கிராமத்தில் பாலின் சோதரியா இருக்க இந்த அம்மாவுக்காக என் அறுவை தாய்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலயத்தை அகத்து கும்பாபிஷேகத்தை முடித்து கும்பாபிஷேகத்துக்கு காரணமாக இதோ வடகுத்தை சேர்ந்திருக்க இதோ கான்ட்ராக்ட்காரரா இருக்க மதிபுரியஜா இந்த குழந்தை குமர சமாவுடைய இதோ முக்கியஸ்தராகவும் ஓனராக இருக்க மதிபுரியஜா சூரிய பிரகாஷ் அவர்களால் இந்த இரவு கேளிக்கை இந்த உபயம் இந்த கேளிக்கை சார்பாக இதோ நாடக பாவரா எங்களுக்காக இதோ பட்டு பீதாம்பரம் 100 ரூபாய் சொன்னே அளிக்க அடியேன் மனப்பகுதி வச்சிருக்கிறோம். இதோ கீழ் வடகுத்து கிராமத்திலே ஆனால் குடிகொண்டிருக்கும்படியான கடலூர் மாவட்டத்திலே உண்டாரதான கலைஞர்களுக்கெல்லாம் உதவியாளர் மேற்படி இந்த குழந்தை குமர நாடக சபாவுக்கு தலைமையாளர் மற்றும் நன்கொடையாளரும் அடியேருக்கு உறுதுணையாளர் மதிப்புக்குரிய சூரிய பிரகாசம் அவர்களால் அம்மாளுக்கு உற்கவதாரம் செய்து அம்மாள் பிரார்த்தனைக்கு நடத்தும்படியான கேளிக்கை சார்பாக அடியேறும் நம்மை காத்தார் ஆடபாவனைக்கும் மட்டும் பரமடிக்க வணக்கம் 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 வணக்கம். அந்த புறத்துல தம்பி இருப்பான் அவன மனக்கோலத்தோடு மாப்பிள்ளை வர சொன்னேன். தம்பியா இருக்க முடியாது விசித்திர மனக்கோலத்தோடு வருவது காண்க. மங்களம் உண்டாகட்டும்.
உண்டு பேடை கெட்டு போகட்டும். மங்களம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். உண்டு பேடை கெட்டு போகட்டும். ஆமா, மூணாவது இருக்கணும். அதனால கெட்டு போகட்டும். மாமா, மாயல் மாமா, பாத்துக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். நாங்கதான் எறும்பு புத்துல நிக்காத சொன்னான். ஆளை போய் கடிக்குது, 2 பக்கம் வாங்கிட்டேன், எறும்பு தான் கடிக்குது. ஊர் என்ன தெரியுமா? அதான் இட்லி மாநகரம். குடிக்கடா அத குனிஞ்சு வாங்குற மாதிரி கண்ணடி குடிக்க போறான்னு பார்த்தா நீ பாத்துக்க நீ பாத்துக்க சண்டை ஒன்று, சண்டை ஒன்று, தாய் 2. ஓத்தா 2 பேரா? அங்க பாரு. தாய் 2 குடிக்காத, தடுக்காத கையால. தாய் 2 யார் பேசி சொல்லி கொடுத்தாரா அவனுக்கு? ஓனர் சொல்லி கொடுத்தாரா? அந்த ஓனர் சூரிய பிரகாஷ். அந்த பகவான் அந்த பையனை போய் காய்ச்சி பூங்கல் வைக்கிற தேவடாமோ. அது மட்டும் இல்லாம கங்காதேவிக்கு ஒரு பிள்ளை, என் தாயாருக்கு முடியாது மச்சகந்திக்கு 2 பிள்ளை. மச்சகந்திக்கு 2 பிள்ளை. ஆமா, உன்ன வந்தாரு. அவர் தான் என் நவையன், உங்க அண்ணன் விஸ்வாச்சாரி. ஆனால் மச்சகந்திக்கு பிறந்திருக்க முடியாது. பிள்ளையா மட்டும் 2 பேர். ஒரு ஆள் வெளிநாடு கூடாது. அவர் லண்டனு போயிட்டாரு. அவர் கோயத்து போனாரு. ஏன் கோயத்து போனாரு? கோயத்துக்கு நான் இல்ல, அவர் காண மாட்டார். ஆமா, அதை விடு. இருக்குன்னு சொல்லுங்க. மூஞ்சி வச்சு பாருங்க, ஒத்த சொல்லி. இந்த மூஞ்சிக்குதான் உன் பாப்பா பாப்பா வர அப்படி வரக்கூடிய இப்ப இளவரச மட்டத்துல இருக்கும். அது சரிங்க, தெரியுது. என்ன அருமையான வானம் இல்ல? எப்ப வேணும் ஒரு மாதிரியா இருக்கும். உனக்கு தெரியுமா இல்லையா? மனக்கோலத்தோடு வர சொன்னாரு. அது என்னவென்று உன்னை கேட்டால் தெரியுமா? தம்பி அழைத்து வந்தா சொன்னாங்க தவிர என்ன காரணம் எனக்கு விளக்க தெரியாது. தெரியாது, அதனால வரக்கூடிய
பெற்றவர் தாய் தந்தை அவரா இருந்தாலும் ஆராட்டி சிராட்டி வளர்த்தவர் உங்க அண்ணன் எங்கள் அண்ணன் தான். குருவா இருந்தாலும் ஆசானாக இருந்தாலும் அவரே என்ன சொல்றாரோ அதை மீறாம நடக்கக்கூடிய நீ எப்படி நடக்கிற அப்படிதாங்க இருக்க நானும் நீனா பரவாயில்ல. இவன் அப்பனா இவனும் ஒன்னா வாங்கி குடிச்சு அவங்க தண்ணி ஊற்றி குடிச்சு இவன் தண்ணி ஊற்றி தான் குடிக்கிறான். அப்பன்னு சொல்ல மீன் ஒவ்வொரு குவாட்டர் சாப்பிடுவான், அவன் அரை குவாட்டர் தான் சாப்பிடுவான். அந்த காமிக்கு கூட்டாரவங்களை பார்த்து அவன் மௌனா நீப்பா நீ வந்து சொல்லியா நீப்பா நீ சொல்லவே என்ன பார்த்து அதான் நானே யார் கூட்டது உங்க அண்ணன் சக்தி வந்து சமயமான அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை இந்த இரவு ஒரு நாள் நாடகம் ஐயா ஆரூர் தந்தையாருக்கு முடியாது சூரிய பிரகாஷ் ஐயாருடைய வாழ்த்து நண்பருக்கும் நாடகாசார் உனக்கும் செருவல் போட்டான் ஒரு வணக்கம் வணக்கம் பாரு ஐயா மறுபடி விட்டுருப்போம் அண்ணன் கூடாது தம்பி விசித்திர போட்டியா கடா ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு மனசில் வைக்கலாம் அப்படி என்ற எண்ணத்தோடு தான் உலகத்தில் ஆண்டவர்கள் சொல்வார்கள் என்னோடு முன்னே பிறந்தவர் நீ இருக்க எனக்கு கல்யாணம் சொன்ன நியாயமானா என்னோடு முன்னே பிறந்தவர் நீ இருக்க கடைசி நேரத்தில் இளைய பிள்ளையாருக்கு எனக்கு மனம் என்று சொல்ல இந்த உலகம் பார்த்தல்லவா படிக்கும் ஆமாண்ணா அட எந்த
வேண்டும் அப்படி என்ற ஆசை என் உள்ளத்திலே இருந்திருந்தால் நான் தந்தாக்கி பிள்ளையா இருக்க முடியாது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பிறகு மறுபடிதான் அவன் பார்த்தான் அவன் பெண்ணை கொடுக்க சம்மதித்தார் ஆசாபாசமத்தானா எப்படி ஒரு பெண்ணை வளர்க்க முடியும் அதனால எப்பா நம் தந்தா பேரை சொல்ல நாம 2 பிள்ளை இருக்கு ஆனா நம்ம பேரை சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா உனக்கு மறந்தது வச்சா அது ஒரு பிள்ளை பிறக்காதா அப்படி என்ற ஆசையோடு தான் சேர்த்தவள் எந்த நாட்டு பெண் எந்த நாடு அந்த பெண்ணாளுடைய பெயர் என்ன அந்த 3 பேருக்கு சுயவரம் அப்படின்னு நிருபம் வந்தது அதை வாசித்து பார்த்து காசு நாடு போகணும் ஏது ராசல தம்பி வந்து சொல்லுவோம் ஐயா வடலூர் பஸ்ல பாத்தா நாட்டு ஒரு கையில எடுத்துன்னு தம்பியோடு வந்திருக்காங்க பேரரசன் எந்த சிமாதனம் எங்க கிட்ட இருந்து காஞ்சி வடநாட்டை ஆண்டு வரும் காஞ்சி மகாராஜன் இந்த காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அம்மை இருந்தாலும் சரி நிருபத்தை வாசித்து பார்த்தோம் எல்லா காசு ராஜாக்கள் வந்து விட்டார்களா இன்னும் வர வேண்டிய ராஜாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து விட்டார்கள் இன்னும் வர வேண்டிய நிறைய இருக்காங்க அதனால தனி பாடுகூடாரம் விட்டு
இப்ப எல்லா தேச ராஜாக்களும் சபையில வந்திருக்கு நேரத்தில் சாலுவத சான்றோடைய சாலுவ மன்ன சபைக்கு வருகிறோம்.